மெல்ல அவர்கள் கண்களில் படாது வராண்டாவில் படிந்து கிடந்த இருளில் நடந்து தன் அறைக்குள் சென்று ஓசைப்படாது மறைந்து கொண்டாள். அப்பாவுக்கு இந்த இடம் நழுவி போனது பற்றி தனி ஆதங்கம் இருப்பது புரிந்தது. நல்ல வரனை உதறிவிட்டாளே என்று அம்மா குறைப்படுவதும் தெரிந்தது. அவள் சுகுமாரை எப்படியாவது போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் தவித்தாள். படுக்கை அறையில் இருந்த ஜன்னல் திரையை ஒதுக்கி வெளியே பார்த்தாள். தோட்டத்தின் பின்புறத்து விளக்கு எரியவில்லை. இருள் மையாக கப்பிக்கொண்டிருந்தது. எலியையோ பூனையையோ கண்டுவிட்ட நாய் ஆக்ரோஷமாக குலைக்கத் தொடங்கியதும் நடுங்கிப் போனாள் வீணா. தொப்பென்று படுக்கையில் சாய்ந்து கொண்டால் சமீப காலத்தில் அவளுக்கு எந்த சிறு விஷயமும் நடுக்கத்தை கொடுத்தது. உடம்பு கிடுகிடுவென ஆடியது. இனம் காணாத ஒரு ஏக்கத்தில் மனது சதா வருந்தியது. முன் போல அவளிடம் உற்சாகம் இல்லை. கல்லூரியிலிருந்து வந்ததும் புத்தகங்களை வாசல் வராண்டாவில் வைத்துவிட்டு ரம்மியுடன் ஒரு மூச்சு ஓடி விளையாடிவிட்டுதான் உள்ளே வருவது வழக்கம். ஆனால் அன்று மாலை ஆசையுடன் தன்மேல் விழுந்த ரம்மியை அதட்டி கையால் தள்ளிவிட்டு உள்ளே சென்றாள். ரம்மி பாவம் என்ன தவறு செய்தது? அதன் மேல அப்படி ஒரு எரிச்சல் ஏன்? எல்லாவற்றிற்கும் காரணம் அவளுக்கு கொஞ்சம் காலமாக சுகுமார் மேல் ஏற்பட்டிருந்த அன்புதான். துர்கா அவனது சகோதரி என்பதை புரிந்து கொண்ட பின் அந்த அன்பு 1000 மடங்காகி மனம் கனத்து தொலைத்தது. இப்போது அவன் விபத்துக்குள்ளாகி நர்சிங் ஹோமில் கிடப்பதை கேட்டதும் அனுதாபம் அவளை எப்படி ஆட்டி படைத்தது. கட்டாயம் அவள் மறுநாள் காலை கல்லூரிக்கு போகும் வழியிலோ அல்லது திரும்பும் முன்னரோ அந்த நர்சிங் ஹோமுக்கு போய் பார்த்தாக வேண்டும். கண் ஓரங்களில் கசிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு படுக்கை மீது சரிந்தாள். கல்லூரியிலிருந்து திரும்பிய பிறகு பாட்டியை வெளியில் அழைத்துச் செல்லும் போது போனால் இப்படியும் ஒரு எண்ணம் மனதில் தோன்றியது. பாட்டி வேண்டாம், ஓட்டவாய், ஏதாவது உளறி வச்சிருவா என்ற அச்சம் குறுக்கிட கல்லூரியின் இடைவேளையின் போது போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற முடிவுடன் தான் கிளம்பியிருந்தாள். அப்பொழுது அன்று அவளுக்கு ஒரே ஒரு வகுப்புத்தான் இருந்தது. அதற்கு மட்டம் போட்டுவிட்டு அவள் பகல் உணவு நேரத்தின் போது கல்லூரியை விட்டு வெளியே வந்தாள். பிறந்ததிலிருந்து காரில் சவாரி செய்தே பழக்கப்பட்டவள். ஆட்டோவிலோ பஸ்ஸிலோ பயணப்பட்டு பழக்கமே கிடையாது. அவளது தந்தைக்கு தெரிந்தால் குடிமூழ்கிவிட்டது போல கூப்பாடு போடுவார். தன்னந்தனியாக அவள் பஸ்ஸிலோ வேறு எதிலுமோ ஊரை சுற்றுவது அம்மாவுக்கு கட்டோடு பிடிக்காத காரியம். சாலையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டோவை கைத்தட்டி நிறுத்தி ஏறிக்கொண்டாள். பெரிய மனிதர் வீட்டு பெண்ணாக பிறந்து தொலைத்ததனால் அவளுக்கு எத்தனையோ சங்கதிகள் பழக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தது. இதுவரை அவள் யாரையும் அரசு ஆஸ்பத்திரிக்கோ அல்லது தனியார் நர்சிங் ஹோமிலோ போய் பார்த்து பழக்கமில்லை. குழந்தை என்று அவளை அந்த கடமையிலிருந்து அப்பாவும் அம்மாவும் ஒதுக்கி வைத்திருந்தனர். அந்த குழந்தைக்கு இப்போது தானே தன் மனதுக்கு பிடித்தவனை போய் நர்சிங் ஹோமில் பார்த்து பேச வேண்டிய நிர்பந்தம். தெரிந்தவர்கள் யாராவது அவளை அங்கு பார்த்துவிட்டு அப்பாவிடம் சொல்லிவிட்டால், அம்மாவின் மாதர் சங்கத்து உறுப்பினர் யாராவது அங்கே தென்பட்டு விட்டால், பலவித சந்தேகங்களுடன் ஆட்டோவை அனுப்பிவிட்டு தோள்பையை இறுக்கமாக பற்றி கொண்டு அருண் நர்சிங் ஹோமுக்கு நுழைந்தாள். சமீப காலத்தில் புதிதாக தோன்றிய பல மருத்துவமனைகளில் அருண் நர்சிங் ஹோமும் ஒன்று. நுங்கம்பாக்கம் சிங்காரம் அவென்யூவில் இரு பக்கமும் பூச்சொரிந்த செங்குன்றை மரங்கள் அடர்ந்த சாலைக்கு முடிவில் பசுமையானதொரு தோட்டத்தின் நடுவில் வெளியென்று காணப்பட்ட கட்டிடத்தின் வாயிலை சமீபித்த போது அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அது பார்வையாளர் நேரம் அல்ல. எனினும் அவளை கண்டதும் பவ்யமாக கண்ணாடி கதவுகளை திறந்து வழிவிட்டான் காவல்காரன். முகம் தெரியும் சன்மைக்கா மேஜைக்கு பின்னால் நின்ற ரிசப்ஷனிஸ்டின் முகத்தில் அலங்கார புன்னகை இருக்கவில்லை. பகல் உணவு நேரம், ஒருவாய் காஃபியை குடிக்க நேரமின்றி அவள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம். டிஃபன் டப்பாவை மெல்ல திறந்து மேஜை மேல் வைத்துவிட்டு சாப்பிட தொடங்கியவள் முன் வந்து வீணா நின்றபோது அவளுக்கு தாங்க முடியாத எரிச்சல். வாயில் அடைத்து கொண்டிருந்த தோசை வில்லை லபக்கென்று விழுங்கிவிட்டு முறைத்து பார்த்தாள். பார்வையாளர் நேரம் இல்லையே, என்ன வேணும்? சிடுசிடுத்தாள் அந்த பெண். நேத்திக்கு ஃபோன் பண்ண, நேரம் வந்து பார்த்துக்க சொன்னீங்க. பி குமார் என்பவரை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும். ஞாபகம் இல்லை, எத்தனையோ பேர் விசாரிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? விவரம் சொல்றது என் வேலை இல்லை. அதோ வராண்டாவில் அந்த பக்கம் தெரிகிற ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்க. அட்மிஷன் செய்கிற ஆஃபீஸருக்கு விவரம் தெரியும். அசட்டையாக ஒரு திக்கை சுட்டி காட்டிவிட்டு டிஃபன் டப்பாவை காலி செய்ய திரும்பி உட்கார்ந்து கொண்டாள் அவள். இது மாதிரி முகத்தில் அடித்தாற்போல் அவர்களது பங்களாவில் யாராவது பேசியிருந்தால் நிலைமை வேறாகிவிட்டிருக்கும். காரியம் நடக்க வேண்டுமென்றால் கழுதையின் காலையும் பிடித்தாக வேண்டும் என்று பாட்டி அடிக்கடி சொல்கிறாளே, அது இதுதான் போலும் என எண்ணி தன்னுள் வெகுண்டவளாக அட்மிஷன் ஆபீசரின் பக்கம் விரைந்தாள். அந்த அலுவலருக்கும் இப்போது பகல் உணவு நேரம். கவுண்டருக்கு பின்னால் தன் சிநேகிதர்கள் சிலருடன் உட்கார்ந்து கொண்டு பேசி சிரித்தபடி டிஃபனை சாப்பிட்டு கொண்டிருந்தார்.
ஒரு இளம் பெண் கவுண்டரின் முன்னால் வந்து நிற்பதைக் கண்டும் காணாதது போல் ஓரக்கண்ணால் அவளது அழகை கணிப்பு செய்து கொண்டு தன் சகாக்களுடன் வார்த்தையாடுவதிலே தீவிரமாக இருந்தார் அவர். சார் சார், குழைவாக கூப்பிட்டால் வீணா. என்னம்மா வேணும்? டிஃபன் நேரத்தில் வந்து தொல்லை கொடுக்குறீங்களே. சிறுசிறுத்தபடி திரும்பினார். பி சுகுமார் என்பவரை பற்றி விவரம் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் என்று மிகவும் மெலிந்த குரலில் வீணா சொன்னதும் திடுக்கிட்டு நிமிர்ந்தார் அவர். நர்சிங் ஹோமின் டைரக்டருக்கு வேண்டியவர் வீட்டு பிள்ளை பி சுகுமார். அவனை அனுமதித்த அன்று நர்சிங் ஹோமே அமர்க்கலப்பட்டு போனது. விஐபி அறையில் கிடக்கும் அவனை பார்வையாளர்கள் எந்த நேரத்திலும் வந்து பார்த்து போக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தனி சலுகைகளுடன் படுத்து கிடக்கும் அவனை பற்றி விசாரிக்க வந்திருக்கும் இவள் அந்த பெரிய மனிதர் கூட்டத்தை சேர்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். ஏடா குடமாக பேசிவிட்டு டைரக்டரிடம் ஏன் வாங்கி கொட்டிக்கொள்ள வேணும்? பெரிய புன்னகையை முகத்திலே வரவழைத்து கொண்டு தனிந்த குரலில் பேச ஆரம்பித்தார் அவர். அவரை பற்றி கேட்குறீங்களா? 3வது மாடியில் வலது கோடியில் இருக்கிற விஐபி ரூமில் அட்மிட் ஆயிருக்காரு. ஹெட் இன்ஜுரியான்னு அப்சர்வ் பண்ணினாங்க. இல்லைன்னு தெரிஞ்சிட்டுது. எதுக்கும் மற்ற விவரங்களை வார்டு நர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லாட்டா அவர் கவனிக்கிற டாக்டர் மோகன் கிட்ட கேளுங்க. நான் போய் அவரை பார்க்கலாம் இல்லையா? பேஷா பார்க்கலாம்மா, லிஃப்டில் போங்க உபச்சாரமாக சொன்னார். விஐபி அறை நோயாளிக்கு அட்டெண்டர் என்றதுமே மனிதன் குரலில் எத்தனை குழைவு! தன்னுள் சிரித்தபடி லிஃப்டில் ஏறி 3வது தளத்தை அடைந்தாள். வராண்டாவில் வேகமாக நடந்து கொண்டிருந்த நர்ஸிடம் கேட்டாள். விஐபி அறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரே சுகுமார், எப்படி இருக்கார்? சட்டென்று நின்றாள் நர்ஸ். அந்த அறை நோயாளி என்றதுமே மின்னிசை தாக்கிவிட்டது போன்ற கவனம். மேலும் கீழும் அவளை துழாவி பார்த்தபடி சொன்னாள். வலது கால் எலும்பு முறிவுக்கு பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. வேற ஹெட் இன்ஜுரி இல்லைன்னு ஸ்பெஷலிஸ்ட் தீர்மானமா சொல்லிட்டார். இப்போ நல்லா தான் இருக்கார். பார்க்கணுமா? தலையை ஆட்டிவிட்டு வேகமாக அரைப்பக்கம் விரைந்தாள். நர்ஸ் அப்பால் சென்றதும் வராண்டா வெறுமையாக இருந்தது. பகல் உணவு நேரம் ஆதலால் ஆட்களின் அரவமற்று அந்த பகுதி அமைதியில் மூழ்கி கிடந்தது. மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே கொட்டிய ஏசியின் குளிருக்குள் நுழைந்தாள். ஜன்னல் திரைகள் இழுத்து மூடப்பட்டிருந்ததால் உள்ளே கவிழ்ந்திருந்த இருளில் அவள் கண்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை. சில வினாடிகளுக்கு பின் கட்டிலின் வடிவமும் அதில் கிடந்த சுகுமாரின் உருவமும் தெரிந்தபோது மிக்க அனுதாபத்துடன் அருகில் நெருங்கினாள். கழுத்து வரை வெள்ளை விரிப்பில் மூடப்பட்டு படுக்கை மீது கிடந்த சுகுமார் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். லேசாக அவன் மூச்சுவிடும் சப்தம் மட்டும்தான் கேட்டது. ஒரு சமயம் புரண்டு படுக்கும்போது விழித்து கொள்ளக்கூடும் என்று கொஞ்ச நேரம் தயக்கத்துடன் நின்றாள். சுகுமார் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். கதவை திறந்து மெல்ல எட்டி பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். சுகுமாரின் தாய் வராண்டாவின் கோடியில் வருவது தெரிந்தது. சட்டென்று வெளிப்பக்கம் தெரிந்த இன்னொரு வராண்டாவிற்குள் வேகமாக நடந்து அதன் கோடியில் இருந்த லிப்டுக்குள் நுழைந்ததும் தான் அவளுக்கு மூச்சு வந்தது. என்ன காரியம் செய்ய இருந்தாள் அவள்? சாரதா அம்மாவை நேருக்கு நேர் சந்தித்து விட்டிருந்தால் இங்கே எதுக்கு வந்த என்று அவர் கேட்டுவிட்டால், அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சங்கதி தெரிந்துவிட்டால், ஐயோ எத்தனை பெரிய அவமானம்! நடுங்கியபடி காலும் கையும் பதற நர்சிங் ஹோமிலிருந்து புறப்பட்டு எதிரே நின்றதொரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். எங்க போகணும்? ஆட்டோக்காரர் அழுத்தமாக கேட்ட பின் தான் அவளுக்கு நினைவு வந்தது. ஈஸ்வரி கல்லூரிக்கு என்று கூறிவிட்டு சாய்ந்து கொண்டாள். ஏதோ கொலை குற்றம் செய்து விட்டது போன்று ஏன் இந்த படபடப்பு? இப்படி ஏன் வியர்த்து கொட்டுகிறது? ஏன் இந்த குற்ற உணர்வு? அவளுக்கே வியப்பாக இருந்தது. அடுத்த நாள் மாலை கல்லூரியிலிருந்து வீணா வரும் முன் பாட்டி பார்வதி வெளியே போய்விட்டிருந்தாள். வீணாவுக்கு பெருத்த ஏமாற்றம். ரொம்ப கழிச்சு போயிருக்க, காஃபியை குடிச்சிட்டு உன் ரூம்ல போய் சித்த உட்கார், அப்பா வந்ததும் கூப்பிடுறேன். அவள் விரும்பாத போது அவளை வற்புறுத்தி மாடிக்கு அனுப்பிவிட்டாள் சந்திரா. தன் அறையில் நாற்காலியில் சாய்ந்தபடி ஜன்னல் வழியே தோட்டத்தை பார்த்து கொண்டு வெகு நேரம் உட்கார்ந்திருந்தால் பொழுது நீண்டு எறும்பாக ஊர்ந்து கொண்டிருந்தது. அஸ்தமிக்கும் சமயம் அம்மாவின் அம்பாசிடர் தோட்டத்திற்குள் புகுவதைக் கண்டு எழுந்து ஜன்னல் அருகே வந்தாள். பாட்டி பிரசாத கூடையுடன் அதிலிருந்து இறங்குவதைக் கண்டதும் அவளுக்கு கோபம் வந்தது. இத்தனை நாள் இல்லாது இது என்ன புது ஏற்பாடு? அம்மாவின் வேலையா? அல்லது பாட்டி தனியே ஊரை சுற்ற ஆசைப்பட்டு முன்னதாக கிளம்பி விட்டாளா? வேகமாக கீழே இறங்கி வந்தால் கொண்டு வந்த பிரசாத கூடையை ஒரு பக்கமாக வைத்தாள் பார்வதி. குங்குமம் எடுத்துக்கோ, இன்னைக்கு நீ வரும் வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியல புன்னகைத்தாள். அப்படி தலை போகிற காரியம் என்னவோ? கேட்க துடித்த வீணா வாயை அடக்கி கொண்டாள். பேச்சுக்குரல் கேட்டதும் சந்திரா உள்ளே இருந்து வந்தாள். நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். போய் அப்பாவுக்கு வேட்டி பனியன் துண்டு எல்லாத்தையும் பீரோவில இருந்து எடுத்து பாத்ரூம்ல தயாரா வச்சுட்டு வா, அப்பா வரும் நேரம்
என்றாள். சாதாரண நாட்களில் மிக்க மகிழ்ச்சியுடன் அவள் தந்தைக்கு செய்யும் பணி அது. இன்று உணர்வுகள் துவண்டு தத்தளித்துக் கொண்டிருந்த போது அம்மாவின் உத்தரவு கோபத்தை கிளறியது. சுகுமாரை பார்க்க முடியாது போனதன் காரணம் அவள்தான் என்பது போல் எரிச்சல் பட்டால் வேகமாக மாடிப்படிகளில் தாவினாள். வீணா, பத்ரம், மாடிப்படிகள்ல இறங்கி சுகுமார் காலை ஒடிச்சுண்டு கிடக்கான். நீ ஏறும்போது தவறி கீழே விழுந்து காலை ஒடிச்சுண்டுடாத. அவன் உடைச்சுண்டாலும் பரவாயில்ல, ஆண் பிள்ளை, கல்யாணத்துக்கு நிற்கிற பெண்ணு நீ. பார்வதி அடுக்கிக் கொண்டே போவதை கேட்டு தலையை பீத்து கொள்ள வேண்டும் போன்றதோர் ஆவேசம் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. ஷட்டப் பாட்டி, ஆணும் பெண்ணும் இந்த காலத்துல சரி சமமானவர்கள். உங்க கட்டுப்பட்டித்தனத்தை உங்களோட வச்சுக்கோங்க, உபதேசிக்க வேண்டாம் என்று ஓங்கி கத்தியிருப்பாள். என்ன செய்வது? பாட்டியின் தயவு அவளுக்கு வேண்டி இருக்கே. அம்மா கொடுத்த வேலையை அவசரமாக முடித்துக்கொண்டு கீழே வந்தாள். பின்கட்டில் பாட்டி ஊஞ்சலில் மெல்ல ஆடிக்கொண்டிருந்தாள். வாமா வீணா, உட்காந்துக்கோ. நீ அழைச்சிட்டு போகாதது எனக்கு என்னவோ போல இருந்தது. உங்க டிரைவருக்கு என்னை கண்டாலே ஆகல. இவன் பாட்டன் சொத்து வீணாகி போறா போல என்னை பார்த்து முழிக்கிறான். ஆற அமர எங்கேயும் இருந்து பேசிட்டு வர முடியல. ஆமாம் பாட்டி, அவசரமா நீங்க எங்க புறப்பட்டுட்டீங்க? வீணா அடக்க முடியாது கேட்டுவிட்டாள். அதுதான் சொல்ல வரேன். என் சிநேகிதி ருக்மணி இருக்கா இல்லையா? பாட்டிக்கு 1000 சிநேகிதிகள். யாரை கண்டால் அவள் பற்களை கடித்துக்கொண்டு பொறுமையாக கேட்டபடி ஊஞ்சலில் ஒரு பக்கம் உட்கார்ந்தாள். ருக்மணி அவசரமாக ஃபோன் பண்ணினா. நான் இங்க தொடர்ந்து இருக்கிறது அவளுக்கு ஆச்சரியமாயிடுதா. என் பேத்தி வீணா தான் இருக்க சொன்னா, அதனால இங்க தங்கி இருக்கேன்னு சொன்னேன். பார்வதி எப்பொழுதும் விஷயத்துக்கு வரமாட்டாள். சுத்தி வளைத்து பேசுவது அவளது தனி உரிமை. வாசலில் ரம்மி குலைக்கும் சத்தம் கேட்டது. உருமலுடன் வந்து கார் நிற்கும் சத்தமும் கேட்டது. அப்பா வந்து விட்டார். வந்ததும் அவளைத்தான் கூப்பிட்டு கொண்டு வருவார். இந்த பாட்டி லேசில் சொல்ல மாட்டேங்கிறாளே. பற்களை கடித்துக்கொண்டு பாட்டியை வெறித்தாள். உன் அப்பா வந்துட்டார் போல இருக்கு, போய் பார்த்துட்டு வா. சொச்சத்தையும் அப்புறம் சொல்றேன். பாட்டி உசுப்பி விட்டாள். என்னம்மா மூஞ்சி ரொம்ப வாடி இருக்கே, என்ன சமாச்சாரம்? அப்பா பரிவுடன் கேட்டுக்கொண்டே அருகில் வந்து அவளது கன்னத்தை தடவினார். ஒண்ணுமில்ல, நேத்திக்கு ராத்திரி ரொம்ப நாழி படிச்சுட்டு இருந்தா, அதான் களைப்பு. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சீக்கிரம் தூங்க போகட்டும். அம்மா சொன்னபோது அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும் என்று அவளின் உத்தரவுக்கு கீழ்ப்படியணுமோ? அவளே அவள் வாழ்க்கையை வகுத்து கொள்ள இந்த சின்ன விஷயங்களில் கூட உரிமை கிடையாதா? யார் சொன்னது? அவள் சின்ன காரியங்களிலும் சரி, பெரிய காரியங்களிலும் சரி, தன்னிச்சைப்படி நடக்கப் போகிறாள். அம்மாவை குறுக்கிட விட போவதில்லை. அப்பா மாடிக்கு விரையும் முன் அவள் பின்கட்டிற்குள் புகுந்து விட்டாள். பக்கத்தில் வந்து உட்கார்ந்த பேத்தியை பரிவுடன் பார்த்தாள் பாட்டி. ருக்மணி என்னை உடனே புறப்பட்டு வரும்படி கூப்பிட்டா. உனக்காக காத்துன்னு இருக்க முடியல. பழைய மாம்பழத்துல அவ சுதர்ஷனன்கோ அதிபர் மகாதேவன் வீட்டுல ரொம்ப நாள் சமையல் வேலைக்கு பிடிச்சுட்டு இருக்கா. மகாதேவனோட அக்கா பெண் அருண் நரசிங்கம்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கா. வயிற்றுல கட்டியான். ஆப்ரேஷன் ஆகி 10 நாள் ஆச்சு. என்னமோ திடீர்னு ஜுரம் வந்துட்டு தான். அதனால இன்னும் சில நாள் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். நீராகாரமா எல்லாம் மகாதேவன் வீட்டுல இருந்து போகணும். தினம் 2 வேளை நர்சிங் ஹோம்க்கு நடக்கிறா. சதா சர்வகாலம் நோயாளி கிட்ட யாராவது உட்கார்ந்துட்டே இருக்கணும்னா கஷ்டம் தானே. அவளும் மகாதேவன் அக்காவும் மாத்தி மாத்தி டியூட்டி பண்றா. எழுந்து நடக்கிறவளுக்கு ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டமோ தெரியாது. என்ன ருக்மணி கொஞ்சம் வரும்படி கூப்பிட்டா. எனக்கு அவ அடிநாள்ல ரொம்ப செஞ்சிருக்கா. போதும் பாட்டி, விஷயத்துக்கு வாங்கோ. வீணாவுக்கு வழக்கம் போல கத்த வேண்டும் போல் இருந்தது. சரின்னு புறப்பட்டேன். உங்க அம்மா கார்ல மாம்பழம் வரைக்கும் அனுப்பி வச்சா. திரும்பி வரும்போது கபாலி கோயில்ல 5 மணிக்கு டிரைவரை வந்து அழைச்சிட்டு போக சொல்லுன்னுட்டு கிளம்பிட்டேன். மாம்பழத்துல இருந்து மகாதேவன் வீட்டு கார்ல போனோம். எனக்கு அந்த நர்சிங் ஹோமை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால போனேன். இது என்ன ஆசை? கோயில் குலம்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. வீணா கோபத்தை அடக்கி கொண்டு சிரித்தாள். சமீபத்தில் கட்டப்பட்ட நர்சிங் ஹோம். பிரபலமானவர்கள் எல்லோரும் போய் படுத்திருக்காளே, அப்படி என்ன அதிசயம்னு பார்க்க ஆசையா இருந்தது. அதனால ருக்மணியோட புறப்பட்டு போனேன். அந்த நர்சிங் ஹோம் அத்தனை பெருசு இல்லை, ஆனா ரொம்ப அழகா கட்டியிருக்கா. வாசல்ல இருக்கிற தோட்டத்தை பார்த்தாலே வியாதி பாதியா ஆயிடும் போல இருக்கு. போய் அந்த அம்மாவை பார்த்தேல பாட்டி? கேட்கும் முன் வீணாவின் இதயம் வேகமாக துடித்தது. போனேன். ஒரு அதிசயம் தெரியுமா? லிஃப்ட்ல ஏறி போனப்ப பத்மநாபனோட மனைவி சாரதாவை பார்த்தேன்.
இவளுக்கு என்ன எங்க தெரிய போகுது? குடுகுடுன்னு வராண்டாவில் நடந்து லிஃப்ட் கிட்ட போயிட்டு இருந்தா. ருக்மணியை பார்த்ததும் என்ன விஷயம் ஏது இங்கன்னு கேட்டா. ருக்மணி ஒரு காலத்துல அவ ஆத்துல வேலை பார்த்தவா. நாமெல்லாம் வியாதியில போய் படுத்துக்கிற பெரிய நர்சிங் ஹோம்க்கு இவ எங்க வந்தான்னு எண்ணம் போல இருக்கு. கொஞ்சம் கர்வக்காரி தான். யாருக்கு கர்வம் இல்லை? உங்க அம்மாவே எடுத்துக்கோ. அந்த நாள்ல நாங்க ரொம்ப சாதாரண குடும்பம்தான். இப்போ பணத்துல புரள்றா. கூட தலக்கணமும் இருக்கு. பாட்டி, இப்போ எங்க அம்மா தலையை எதுக்காக உருட்டுறேன்? அந்த கதை ரொம்ப முக்கியமா இருக்கிறதால தான் அதை சொல்ல வந்தேன். மகாதேவன் அக்கா பெண் படுத்துன்னு இருக்கிற அறைக்கு கோடியில தான் விஐபிகளோட அறை இருக்கு. அதுல தான் சுகுமார் படுத்து கிடக்கான். ருக்மணி அந்த பெண்ணை பார்க்க போனப்போ நான் மெதுவா அந்த விஐபி ரூமை எட்டி பார்த்தேன். சுகுமார் எழுந்து படுக்க மேல சாஞ்சுட்டு உட்காந்துருந்தான். வலது காலில் பெரிய கட்டு, பிளாஸ்டர் போட்டிருக்கா. தலை ஓரத்துல கூட சின்ன காயம், அது மேலேயும் பிளாஸ்டரி ஒட்டியிருக்கா. வீணாவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. பாட்டி போய் பார்த்திருக்கிறாளே, என்ன துணிச்சல்! என்னை பார்த்துட்டு பாவம் சுகுமார் லேசா சிரிச்சான். நீங்க யாருன்னு தெரியலையேன்னுட்டு புருவத்தை உயர்த்தினான். என்ன உனக்கு தெரிய நியாயம் இல்லை. எனக்கு உன்னை தெரியும். நான் ஜெகநாதனோட மாமியார், வீணாவுக்கு பாட்டின்னு அறிமுகப்படுத்தி கொண்டேன். அப்படியா, உட்காருங்க என்று பக்கத்திலே கிடந்த ஒரு நாக்காலியை சுட்டி காட்டி உபச்சாரம் பண்ணினா. உன்னை பார்க்க உங்க ஆத்துல இருந்து மனுஷாலாம் வருவா. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது சரியா இல்லையேன்னு சொன்னேன். இப்போல்லாம் யாரும் கூட துணைக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகல் வேலை அம்மா கொஞ்ச நேரம் வந்திருப்பா. சாயங்காலம் தங்க வருவா. இடையில யாரும் வந்து என்னை தொந்தரவு பண்றதில்ல. வர வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன்னா. உங்க ஆஃபீஸ்ல இருந்து 100 எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவா. உனக்கு ரெஸ்ட் இருந்திருக்காதே அப்படின்னு அவன் பதிலுக்கு சிரிச்சான். காலில் கட்டு போட்டுட்டு தலையில பிளாஸ்டர் ஒட்டின்னு இருந்தாலும் பையன் ராஜா போல இருக்கான். எனக்கு தான் வயிறு எரிஞ்சுது. பாட்டி, வீணா மெல்லிய குரலில் அதட்டினால். இந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினச்சிக்காத. உனக்கு அவன் மேலே இப்போதான் ஆசை வந்திருக்கு. இல்லாட்டா நேத்திக்கு என்னை கட்டின்னு ஏன் அப்படி விம்மி விம்மி அழுத? பாட்டி மறுபடியும் அதட்டினால் வீணா. நான் ஒன்று சொல்வேன், கேப்பியா? என்னோட ஒரு நாள் அருண் நர்சிங் ஹோம்க்கு நீ வாயேன். நேரில் அவனை பார்த்து விசாரிக்கலாம். நான் எதுக்கு பாட்டி வரணும்? சினுங்கினால் வீணா. அதுக்கு பதில் உன் மனசை தொட்டு நீயே கேட்டுக்கோ. என்கிட்ட நீ உள்ளதை ஒப்புக்கொண்டா உனக்கு நான் ரொம்ப உதவி செய்வேன். என்ன உதவி பாட்டி? உங்க அம்மாவுக்கு தெரியாம உன்னை அருண் நர்சிங் ஹோம்க்கு அழைச்சிட்டு போவேன். சுகுமாரை பார்த்து நீ மனம் விட்டு பேசணும். ரொம்ப நல்ல பிள்ளை தான். அவருக்கு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறேலே பாட்டி. வீணா சிரித்தாள். முகம் சூடாகி நெஞ்சு படபடக்க திடீரென்று ஏற்பட்டதொரு மகிழ்ச்சியில் அவள் திணறிப்போனாள். பாட்டி பலே ஆசாமியாக இருக்கிறாளே. அவளுக்கு மிக்க ஆச்சரியம். பாட்டி, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. பரிதாபமா பரிவா? பாட்டி வேடிக்கையாக சிரித்தாள். எது வேணும்னாலும் இருக்கட்டுமே, அவரை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. உதவி செய்யுங்க பாட்டி. நடையில் காலடி ஓசை கேட்டு இருவரும் மௌனமானார்கள். வீணா, இங்க வந்து கதை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே, அப்பா உன்னை கூப்பிடுறார் என்று அம்மா அதட்டினாள். பாட்டியை பார்த்து கண்களை சிமிட்டி எச்சரிக்கை செய்தபடி வீணா மகிழ்ச்சியுடன் வந்துட்டேம்மா என்று உற்சாக குரல் கொடுத்தபடி உள்ளே ஓடினாள். சற்று முன் சோர்ந்த முகத்துடன் காணப்பட்ட வீணாவுக்கு என்ன வந்து விட்டது? ஷனச்சித்தம் ஷனபித்தம் என்று அதிசயப்பட்டாள் அம்மா சந்திரா. கல்லூரி விடுமுறை நாள். மண்டை வெடிக்கும் வெயிலில் பாட்டியும் பேத்தியும் வெளியே கிளம்புவதை கண்ட சந்திரா அந்த பக்கம் வந்தாள். கடைத்தெருவுக்கு இப்பதான் போகணுமா? மகளை எரிச்சலோடு பார்த்தாள். இல்ல, திருவான்மியூர் வர போயிட்டு வரணும். ஒரு சமயம் நான் இன்னும் 10 நாள்ல கிளம்பிடுவேன். என் சிநேகிதி பெண் கோதை அமெரிக்காலேருந்து வந்திருக்கா. அடுத்த வாரம் போயிடுவாளாம். ஒரு நட பார்த்துட்டு வரலாம்னு தான் கிளம்பினேன். குழந்தை அழைச்சிட்டு போறேன்னா. பாட்டி பார்வதி பரிந்து பேசினாள். பாவம் பாட்டி, பஸ்ல போறேன்னு புறப்பட்டா. பேத்தி கரைந்தாள். லீவு நாளில் கூட நீ புஸ்தகத்தை தொடறதில்ல. பரீட்சை வருது, உன் பாடு. கடுப்பாக அம்மா பேசி முடிக்கும் முன் மகள் பாட்டியுடன் வெளியே நழுவி விட்டாள். காரை சாலைக்குள் ஓட்டிய பின்புதான் கேட்டாள். பாட்டி, நீங்க 10 நாள் கழிச்சு புறப்பட்டு போயிடுவேலா? யார் சொன்னது? உன் கல்யாணத்தை பார்க்காம நான் இங்கேருந்து நகர மாட்டேன். உங்க அம்மாவோட குறுக்கு கேள்விக்கு அப்படி ஒரு பதில சொன்னேன். சிரித்தாள் பார்வதி. வீணா முகம் சிவந்து போனாள். கல்யாணம் என்றதுமே சுகுமாரன் கதாநாயகனாக கழுத்தில் மாலையுடன் அவளது கற்பனையில் வளைய வந்தான். என்ன யோசனை? இந்த பாட்டியை இங்கிருந்து அனுப்பி வச்சிருவா இல்லையா? ஏன் பாட்டி இப்படி பேசுறேள்? நிரந்தரமா இங்க தங்கியிருக்க உங்களுக்கு உரிமை உண்டே. உங்க அப்பாவுக்கு அவ்வளவா பிடிக்காது. நான் அழுத்தமா சொன்னா அப்பா மறுப்பு சொல்ல மாட்டார். அம்மா வசதியா வாழறா. உங்க பெண் உங்களை வச்சு ஆதரிக்கிறதால குறைஞ்சிட மாட்டா. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னவோ அம்மா கடைசி காலத்துல நிம்மதியா ஒரே இடத்துல கிடக்கணும்னு ஆசை.
அது சரி, காரை கொஞ்சம் அந்த பழக்கடை கிட்ட நிறுத்து. உன்கிட்ட சில்லற இருக்கோ? இருக்கு பாட்டி என்றபடி காரை கடை வாசலில் நிறுத்தினாள் மீனா. உன் அம்மா மாசம் பிறந்தப்ப 200 ரூபாய் செலவுக்கு கொடுத்தா. அது பஞ்சா பறந்துட்டுது. என்ன வேணும் பாட்டி? நான் வாங்கி தரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். நாம வெறும் கையோட போகப்படாது பாரு, அதுக்கு சொல்ல வந்தேன். ஒரு சமயம் சுகுமாருக்கு ஆப்பிள் பிடிக்குமோ என்னவோ, எதுக்கும் 1 டஜன் ஆப்பிளும் திராட்சை பழமும் 1 கிலோவும் வாங்கிப்போம். ஆப்பிள் ரொம்ப விளையாச்சுன்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல பாட்டி, தேவைப்பட்டதை வாங்கிக்கோங்க, பணம் இருக்கு. இன்னும் வேற ஏதாவது? அவன் ஆஃபீஸ்காரா மலையா பழங்களை கொண்டு குவிக்கிறா, நாம வெறும் கையோட போக வேண்டாம்னு சொன்னேன் என்றபடி வேகமாக ஆப்பிளை பொறுக்க தொடங்கினாள் பார்வதி. பேத்தி பணத்தை கொடுத்துவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். கடைக்காரனிடம் அதை 2 பொட்டலங்களாக பிரித்து கட்டச் சொன்னாள் பார்வதி. நான் உங்க வீட்டு பின்கட்டில் சதா உட்காந்துருக்கேன். தாகமா இருக்கிறப்போ 2 திராட்சை உதுத்து வாயில போட்டுக்கலாம் இல்லையா? தினம் மலைப்பழம் சாப்பிட்டு அழுத்து போச்சு. அதனால சில ஆப்பிளை நான் எடுத்துக்கிறேன், தப்பா நினைச்சுக்காத. பாட்டி, உங்களுக்கு இல்லாததா? வேண்டியதை வாங்கிக்கோங்க. பேத்தி உத்தரவு கொடுத்ததும் பார்வதி ஒரு பழப்பொட்டலத்தை தன் பக்கம் இழுத்து பத்திரமாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். வழி நெடுகிலும் வளவளவென்று அவள் பேசிக்கொண்டே வந்தாள். தன் காரியம் நடக்க வேண்டும் என்ற நினைவில் பேத்தி பொறுத்து கொண்டு காரை ஓட்டி வந்தாள். நர்சிங்ஹோமுக்குள் காரை ஓட்டி பார்வையாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்திவிட்டு இறங்கிய வீணாவுக்கு ஒரே நடுக்கமாக இருந்தது. பாட்டியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவள் இந்த முயற்சியில் ஈடுபட்டது சரியா? பெற்றோர்களுக்கு தெரிந்துவிட்டால்? ஒரு பழப்பொட்டலத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு பாட்டி இறங்கினாள். என்ன முழிக்கிற? இதுல என்ன தப்பு? வா சீக்கிரம் என்று உசுப்பி விட்டபடி தான் முன்னே துணிவாக நடந்தாள். பகல் உணவு நேரம் முடிந்து சில நிமிடங்கள் ஆகிவிட்டிருந்தன. நர்ஸ்களும் வார்ட் பையன்களும் தங்களது வேலையை தொடர அவசரமாக கண்ணாடி கதவை திறந்து கொண்டு விரைந்தபடி நடந்தனர். அந்த கூட்டத்திற்குள் பேத்தியுடன் புகுந்த பார்வதி வரவேற்பறைக்கு வந்துவிட்டாள். ஒரு முறை யாரையாவது பார்த்து பேசிவிட்டால் உடனேயே சிநேகபாவத்துடன் ஒட்டி கொண்டு விடுவாள் பாட்டி பார்வதி. வரவேற்பறையின் மேஜைக்கு பின்னால் நின்ற ரிசப்ஷனிஸ்டை பார்த்து புன்முறுவலித்தாள். சாப்பிட்டியாம்மா? பாவம், உனக்கு நிக்க நேரமே இல்லை. பொண்ணாக பிறந்தும் வேலை செஞ்சு பாடுபட வேண்டியிருக்கு இந்த காலத்துல என்றபடி மேஜை அருகே நெருங்கினாள். பி சுகுமார பார்க்க வந்தோம், போகலாமா? மெல்லிய குரலில் கேட்டாள். வழக்கமான புன்னகையை உதித்த ரிசப்ஷனிஸ்ட் தலையை அசைத்தாள். ரொம்ப நாள் பேசின்னு இருக்க கூடாது. நர்ஸ் பார்த்தா கத்துவா. பெரிய டாக்டர் இப்போ வருவாரா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. அவர் சாயங்காலம் 6 மணிக்கு தான் ரவுண்ட்ஸ்க்கு வருவார். ரொம்ப சந்தோஷம் என்று கூறிவிட்டு பேத்தியை நகர்த்தி கொண்டு லிஃப்ட் பக்கம் விரைந்தாள். எதுக்கு பாட்டி பெரிய டாக்டரை பத்தி பேசுறேள்? பேத்தி வியப்புடன் கேட்டாள். அப்படி சொன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் நம்மள சுகுமாருக்கு வேண்டப்பட்டவாள்னு நினைச்சுப்பா. பார்வதி மெல்ல சிரித்தாள். பாட்டியின் சாமர்த்தியத்தை வீணாவால் வியக்காது இருக்க முடியவில்லை. லிப்டின் என்று வெளிப்பட்டதும் பார்வதி அங்குமிங்கும் பார்த்தாள். நோயாளிகளின் ஓய்வு நேரம். நர்சிங் ஹோமின் வராண்டா வெறுமையாக தெரிந்தது. எங்கேயோ ஒரு நர்ஸ் விரையும் காலடி ஓசை, டிராலியின் சப்தம், இவைகளை தவிர மருத்துவமனை ஒரே அமைதியில் மூழ்கி கிடந்தது. பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. அவர் வீட்டிலேருந்து யாராவது வந்துட்டா? வீணா சினுங்கினாள். யாரும் இப்போ வரமாட்டான்னு தெரிஞ்சுதானே அழைச்சிட்டு வந்திருக்கேன். முதல்ல நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன், நீ இப்படி நில்லு என்று உத்தரவிட்டாள். விஐபி அறையின் கதவை தள்ளிக்கொண்டு மெல்ல தலையை உள்ளே நீட்டினாள். படுக்கை மீது உட்கார்ந்திருந்த சுகுமார் சட்டென்று திரும்பி பார்த்தான். எப்படி இருக்கேள்? என்ன தெரியறதா? லேசாக முறுவலித்தான். நீங்க வீணாவோட பாட்டி தானே? பெருமையுடன் தலையை அசைத்தாள். வீணா உங்களை பார்க்க வந்திருக்கா. புருவங்களை வியப்புடன் உயர்த்தினான் சுகுமார்.